ஜனவரி 24 சாயங்காலம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பார்ட்டிக்கு போன மகள் மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறமும் வீட்டுக்கு வராததால பயந்து போன அவளோட பேரண்ட்ஸ் உடனே அவளுக்கு கால் பண்ணிருக்காங்க. பட் அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால பதறி போனவங்க அவங்க மகள் எந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறதா சொன்னாலோ அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் நேத்து அவங்களுக்கு கல்யாண நாளும் இல்ல, அப்படி ஒரு பார்ட்டி நடக்கவும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பொண்ணும் இன்னொரு பொண்ணோட வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனதாகவும் அவளும் இப்ப வரைக்குமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. இதனால அந்த ரெண்டு பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் வயிற்றுலயும் புளிய கரைக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரண்ட்ஸும் மூணாவது ஃப்ரெண்ட், அதாவது பர்த்டே பார்ட்டி நடந்ததா சொல்லப்படுற பொண்ணோட வீட்டுக்கு நேரடியா கிளம்பி போறாங்க. பட் அங்கேயும் இதே கதை தான். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் அவங்களோட பொண்ணு அங்க வந்த பொண்ணோட வீட்டுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போனதாகவும் அப்படி போனவ இன்னும் வீடு திரும்பல அப்படின்னு சொல்றாங்க. இதனால பதட்டத்தோட உச்சிக்கே போன அந்த மூணு பொண்ணுங்களோட பேரண்ட்ஸும் திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. ஆனா அந்த மூணு மொபைல் நம்பர்ஸும் ஒரே மாதிரி சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இருந்தாலும் அவங்க விடாம தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல பொண்ணோட நம்பர் மட்டும் ரிங் ஆயிருக்கு. அதை அட்டென்ட் பண்ணி பேசின அந்த பொண்ணு அவ இப்ப பெரம்பூர்ல இருக்கிறதாகவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரண்ட்ஸ் பேசுற எதையும் கேட்காம உடனே அந்த காலை கட் பண்ணிருக்கா. மறுபடியும் இவங்க அவளுக்கு கால் பண்ண அந்த நம்பர் அகைன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச தைரியமும் சுக்குநூறா உடையது. அது வரைக்கும் எப்படியும் பொண்ணு வீட்டுக்கு வந்துருவா அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்தவங்க இதுக்கு மேல லேட் பண்ண வேணாம்னு நினைச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட அம்மா திருவிக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிருபாகரன் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லி ரிட்டன் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கறாங்க. சோ அந்த மூணு பொண்ணுங்களும் ஒன்னாதான் எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண கிருபாகரன் அந்த பொண்ணோட மொபைல் நம்பரை அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அது கடைசியா எங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்க டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாரு. அந்த நம்பரை ட்ராக் பண்ண டெலிகம்யூனிகேஷன் ஆபீசர்ஸ் அது கடைசியா பெரம்பூர் ஏரியால இருக்க டிடி தோட்டம் பகுதியில தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம 25 நைட் அந்த ஏரியாவுக்கு கிளம்பின கிருபாகரனோட தலைமையிலான போலீஸ் டீம் டிடி தோட்டம் முழுக்க தேடுறாங்க. 1வது தெரு, 2வது தெருன்னு 3வது தெருவுல தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சவங்க அந்த தெருவுல இருக்க பழைய கவர்மெண்ட் லைப்ரரி கிட்ட வராங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத லைப்ரரியோட டெரேஸ்ல ரெண்டு பசங்க இருக்கிறதையும் போலீஸ பார்த்ததும் அந்த பசங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறதையும் பாக்குறாங்க. உடனே அவங்களை பிடிக்க ஓடின போலீஸ் படியே இல்லாத அந்த லைப்ரரியோட டெரேஸ்க்கு போகிறதுக்காக கஷ்டப்பட்டு சுவற்றுல கால் பதிச்சு ஏறி ஒரு வழியா மொட்டை மாடிய ரீச் பண்றாங்க. அந்த இருட்டுல டார்ச் அடிச்சு பார்த்த போலீஸ் டெரேஸோட தரை முழுக்க சிகரெட் துண்டுகளும் காலி பியர் பாட்டில்ஸ் கிடக்கிறதும் பாக்குறாங்க.